குச்சி ஐஸை அப்படியே ஒருத்தர் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா திரு ராமதாஸ் அவர்களுக்கு தான் ஐஸ் கிடைக்கும் போல இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில குச்சி மட்டும் தான் மிஞ்சும் போல இருக்கு. பாஜக வட்டாரங்கள்ல இதை தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொன்னா, தேமுதிக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வரும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தேமுதிக திமுக கூட்டணியில் போய் நினைச்சிட்டாங்க. இதனால அரசியல் கணக்குகள் மாறி வருகின்றன. எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப பயமா போயிருச்சு. தோக்க போறது முடிவாயிருச்சு. இதனால ரொம்ப மோசமா தோக்க கூடாது, தங்களுடைய ஓட் பேங்காச்சும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. இப்ப பாமகவின் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அமைப்பு தங்கள் பக்கம் இருந்ததுனால ரொம்ப பலமா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்ப அவர்களுக்கு ராமதாஸ் அவர்களின் ஆதரவும் தேவைப்படுது. அதனால ராமதாஸ் அவர்களையும் பாஜக கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அவங்கள போட்டு இழுத்துட்டு இருக்கதா நியூஸ் கசிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் ராமதாஸ் அவர்கள் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைகிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறதாக தெரியுது. அதனால அவருக்கு நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு. இதனால அன்புமணி அவர்கள் கடுப்பா இருக்கிறதாகவும் பிஜேபி அவரை இப்போதைக்கு சைலண்டா இருங்கன்னு சொல்லி அடக்கி வச்சிருக்கிறதாகவும் நியூஸ் கசியுது. தேர்தல்னாலே இப்படிதான், என்ன நடக்குதுன்னே தெரியாது, யார் எந்த பக்கம் போகவனே தெரியாது, எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. இப்ப பார்த்தா ராமதாஸ் அவர்கள் பக்கம் காத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. மாம்பழத்தை எப்படியும் திரு ராமதாஸ் அவர்கள் கைப்பற்றிடுவாரு அப்படிங்கறது தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல ஒரு நம்பிக்கையான பேச்சா இருக்கு.